ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MK ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருந்து 3 இயர் LLB பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. இதில் இருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 3 இயர் LLBக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 3 வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணுறது இது எல்லாமே வந்து வீடியோவில் போட்டிருந்தோம், எல்லாமே சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் LLB அண்ட் 3 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு வந்துட்டு கரெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 13, 14, 15 அதாவது இன்னைக்கு வர இருக்குது இந்த கரெக்ஷன் ப்ராசஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 PM வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா. நிறைய பேர்த்தோட குவரிஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எடிட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அதில் பார்த்தீங்கன்னா 6th ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அதுதான் வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு இது. ஓகேங்களா. இப்போ அப்ளை பண்ண போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93% மார்க் வந்து இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண 93%, பட் இப்போ வந்து 83% தான் இருக்குது. இப்படி வந்து நிறைய பேத்துக்கான டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்ப்பாங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருந்திருக்கும், நம்மளை அறியாமலே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு செக் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்து ஃபேக்காகவும் என்ட்ரு பண்ணலாம். ஒரு சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களும். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு அவங்க கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா ப்ரூஃப்மே அவங்க செக் பண்ணுவாங்க. இப்படி நிறையா குவரிஸ் இருக்கிறப்ப யூனிவர்சிட்டி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்துட்டு அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிருச்சு, பட் உங்களோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி 15th வந்து 10 PM கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரியான மெயில் வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி அதை 15, 10 PM நீங்கள் சென்ட் பண்ணலைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிரும், கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டை வந்து அனுப்பணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் அனுப்பணும், அல்லது பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் உள்ள CGPA மார்க்கை வச்சு தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே அப்படி மெசேஜ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இமெயிலுங்கிறத அனுப்புவாங்க. இனிமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் மூலியமாக தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் மெயிலில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மார்க்கை தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து யூனிவர்சிட்டி கையில் தான் இருக்குது. ஒரு வேளை அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தப்பாக இருந்து அவங்க வந்து பாவப்பட்டு போட்டால் போடலாம். ஓகேங்களா. அது வந்து நம்ம கையில் கிடையாது, யூனிவர்சிட்டி கையில் தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ மார்க்குங்கிற அந்த இடத்துல வந்து 0-0 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து யூனிவர்சிட்டி சைடில் அதை பார்த்துப்பாங்க. ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் மார்க்கை வந்து கரெக்டாக போட்டு அவங்க தப்பாக போட்டிருந்தா அதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிட்டு கேட்கலாம். ப்ரூஃப் இருந்தால் மட்டும் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.